நீலகிரி மாவட்டம் பார்சன்ஸ் வேலி வனப்பகுதியில் ஒரு வாரமாக பற்றி எரியும் காட்டு தீயை அணைக்கும் பணிக்காக விமானப்படை ஹெலிகாப்டர் ஒன்று வரவழைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவசாமி. சிவசாமி, எவ்வளவு பரப்பளவிற்கு இந்த காட்டு தீ தற்போது வரை பரவி எரிந்து கொண்டிருக்கிறது? அணைக்கும் பணி எந்த அளவுக்கு மும்முரமாயிருக்கு? நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஏப்ரல் மே மாதங்களில் இரண்டுமே கோடை சீசன் என்பது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் நடப்பு ஆண்டிற்கான கோடை காலம் என்பது தொடங்கி உள்ளதனால் நாளுக்கு நாள் பகல் நேரங்களில் வெப்பநிலை அதிகரித்து வனப்பகுதி என்பது வறட்சியின் பிடியில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது. இதனால் காட்டுத்தீ ஏற்படும் நிலை ஏற்பட்ட நிலையில் கடந்த ஒரு வார காலமாகவே நீலகிரி வனக்கோட்டத்திற்குட்பட்ட பைக்காரா மற்றும் பார்சன்ஸ் வேலி பகுதிகளில் காட்டுத்தீ என்பது அடிக்கடி ஏற்பட்டு தொடர்ந்து எரிந்து வருகிறது. குறிப்பாக நாம் தற்போது இந்த ஹெலிகாப்டர் மூலம் தீயணைக்கும் பணியானது நடைபெற்று வரும் இடம் என்பது அந்த முக்குர்த்தி தேசிய பூங்காவிற்கு அருகாமையில் தான் உள்ளது. இந்த பார்சன்ஸ் வேலி வனப்பகுதியில் இருக்கக்கூடிய தேயிலை மரம், அதாவது தைல மரங்கள் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய சீகை மரங்களில் தீப்பற்றி இருக்கிறது. கடந்த ஒரு வார காலமாக எரிந்து வரும் தீயை அணைப்பதற்கான 100க்கும் மேற்பட்ட வனத்துறை ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாலும் கட்டுக்குள் கொண்டு வர முடியாத நிலையை காணப்படுகிறது. ஏனென்றால் அந்த மலைப்பகுதி முழுவதும் தீயானது பரவி தொடர்ந்து கொழுந்து விட்டு எரிந்து வருகிறது. அப்பகுதியே புகை மூட்டமாக காணப்பட்டு வரும் நிலையில்தான் தற்போது அந்த காட்டு தீயை அணைக்க முடியாத நிலை காரணமாகவே தற்போது விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டரானது வரவழைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஹெலிகாப்டரில் தண்ணீரானது அருகில் இருக்கக்கூடிய பார்சன்ஸ் வேலி அணை மற்றும் எமரால்டு அணைகளிலிருந்து தண்ணீரானது எடுத்து செல்லப்பட்டு அந்த தீ பற்றி எரிந்து வரக்கூடிய பகுதிகளில் ஊற்றப்பட்டு வருகிறது. இது 16,000 லிட்டர் தண்ணீரானது ஊற்றப்பட்டு இருப்பதாக அந்த விமானப்படை சார்பாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. தற்போது அந்த பகுதியில் வனத்துறை ஊழியர்களும் தரை வழியாக சென்று அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனாலும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலையை காணப்படுகிறது. தொடர்ந்து அந்த ஹெலிகாப்டர் மூலம் அணைக்கும் பணி என்பது தொடர்கிறது. நாளைய தினம் கூடுதலாக ஒரு ஹெலிகாப்டர் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த காட்டுத்தீயின் காரணமாக 2000 ஏக்கருக்கு மேல் வனப்பகுதியானது இதுவரை எரிந்து நாசமாகி இருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தகவல் என்பது தெரிய வந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சிவசாமி. இது ஜாலியோ ஜாலியோ ஜிம்கானா, நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி, இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா.